ஹாப்பி டே, வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் கொடுத்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நான் சிஎன்பிசி டிவி 18 மணி கண்ட்ரோல் அண்ட் எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸ்டாக் நியூஸ் ஜென் டெக்னாலஜிஸ் இன்றைக்கி 5% லோயர் சர்க்யூட் போயிருக்கு. ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் ட்ராப் ஆயிருக்கு. 14,525 crore. ஸ்டாக் வந்து இது வரைக்கும் 20% இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. ஆகஸ்ட் 6லேருந்து ஆகஸ்ட் 26க்குள்ளே 20% இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. ஏன்னா அவங்க QIP லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த இன்க்ரீஸ். ஆஃப்டர்நூன் ஜென் டெக்னாலஜிஸ் வந்து 1734.15 ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. பஜாஜ் ஃபினான்ஸ் அண்ட் பஜாஜ் ஃபின்சர்வ் தான் பஜாஜ் ட்வின்ஸ்னு சொல்லுவாங்க. இது இன்றைக்கி 3% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்து IPO வரப்போது ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் செப்டம்பர் இந்த வருஷம். ஸோ பப்ளிக் இஷ்யூ வருது. 4,000 crore ஃப்ரெஷ் இஷ்யூவும் 3,000 crore ஆஃபர் ஃபார் சேல் மூலமும் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. டிவி 18 ப்ராட்காஸ்ட் இன்றைக்கி 7.45% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. நெட்வொர்க் 18 இன்றைக்கி 5.68% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. ரிலையன்ஸ் டிஸ்னி மர்ஜனால தான் இன்றைக்கி இது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரிலையன்ஸும் ஈவினிங் அதாவது ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா 2.5% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. அவங்க AGM மீட்டிங் நடந்துகிட்ருக்கிறப்ப. JM ஃபினான்ஷியல் 11% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. டே ஹையான 113.30 வரைக்கும் போயிருந்தது. சோஃபார் இன்றைக்கி வரைக்கும் 3 crore ஷேர்ஸ் NSE அண்ட் BSEயில் கைமாற்றிருக்காங்க. ஜீனஸ் பவர் 5% அப்பர் சர்க்யூட் ஆகிருக்கு. ஆல் டைம் ஹையான 466 வரைக்கும் டச் ஆகிருக்கு. அவங்க ஒரு ஆர்டர் பண்ணியிருக்காங்க 4,500 crore ஆர்டர். ஸோ இது வரைக்கும் கம்பெனியோட டோட்டல் ஆர்டர் புக் 32,500 crore சொல்லியிருக்காங்க. கான்கார்ட் பயோடெக் இன்றைக்கி 12% இன்க்ரீஸ் ஆயிருந்தாங்க. அரௌண்ட் 12 lakh ஷேர்ஸ் கம்பெனி கைமாற்றிருக்காங்க. NSE BSE ரெண்டுத்துலேயுமே. இது வந்து 1 month ஆவரேஜ் ட்ரேடிங் வால்யூமோட கம்பேர் பண்ணுறப்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க கான்கார்ட் பயோடெக். சொனோடா சாஃப்ட்வேர் இன்றைக்கி 7% இன்க்ரீஸ் ஆயிருந்தாங்க. 672 வரைக்கும் போயிருந்தாங்க. இவங்க $multi-million IT அவுட்சோர்சிங் கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க US பேஸ்டு ப்ரீமியம் ஹெல்த் கேர் அண்ட் வெல்னஸ் கம்பெனியோட. ஸோ இது ஒரு மல்டி-இயர் கான்ட்ராக்ட்னால இன்றைக்கி 7% இன்க்ரீஸ் ஆயிருந்தாங்க சொனோடா சாஃப்ட்வேர். UBS பைக்கால் கொடுத்துருக்காங்க PFC அண்ட் RECக்கு. அவங்களோட ரினியூவபிள் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து க்ரோத் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டார்கெட் ஃபார் PFC 670 அண்ட் டார்கெட் ஃபார் REC 720. NLC இந்தியா தெலுங்கானா ஸ்டேட் டிஸ்காமோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. 200 MW சோலார் பவர் ப்ராஜெக்டுக்கான அக்ரிமெண்ட் அண்டர் CPSE ஸ்கீம் கீழே வருது. ஸோ 25 years அஃபோர்டபுள் ப்ரைஸ் அண்ட் காம்படிட்டிவ்னஸ்க்காக தான் இந்த அக்ரிமெண்ட் சொல்லியிருக்காங்க. ஷேர் இன்றைக்கி 3% NLC அப் ஆயிருக்கு. KC இன்டர்நேஷ்னல் ஆர்டர் 1 பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி இது 5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1,171 crore ஆர்டர் 400 kV டிரான்ஸ்மிஷன் லைன் இன் UAEலையும் அண்டு 380 kV டிரான்ஸ்மிஷன் லைன் இன் சவுதி அரேபியாலையும் 1 பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இன்றைக்கி KC இன்டர்நேஷ்னல் 5% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. ரேமண்ட் குரூப் ஆல்ரெடி டீமர்ஜர் பண்ணிட்டாங்கன்னு நமக்கு தெரியும். ஸோ ரியல் எஸ்டேட், லைஃப் ஸ்டைல், இன்ஜினியரிங் தனித்தனியாக டீமர்ஜர் பண்ணிட்டாங்க. ரேமண்ட் லைஃப் ஸ்டைல் வந்து நெக்ஸ்ட் வீக் லிஸ்ட் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. ரியல் எஸ்டேட் வந்து நெக்ஸ்ட் இயர் லிஸ்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க CMD கௌதம் சிங்கானியா. JM ஃபினான்ஷியல் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நைக்காக்கு 250 டார்கெட் சொல்லியிருக்காங்க. 15% அப்பர் சைட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஃபினான்ஷியல் இயர் 24ல் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. மார்க்கெட் பொசிஷனையும் தக்க வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க JM ஃபினான்ஷியல். பேடிஎம் ஷேர் இன்றைக்கி 5% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. டே ஹையான 565 ரீச் ஆச்சு. ஸோ அவங்களுக்கு ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட்கான அப்ரூவல் இன் பேமெண்ட் சர்வீஸ் பிஸ்னஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் பேடிஎம் இன்றைக்கி 5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. IREDA போர்டு வந்து ஃபண்ட்ரைஸ் பண்ணுறதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி தான் போர்டு மீட்டிங் நடந்தது. ஆகஸ்ட் 29 இன்றைக்கி போர்டு மீட்டிங் நடந்தது. ஸோ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. 4,500 crore ஃபண்ட்ரைசிங் அப்ரூவல். சிட்டி பை ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. வோடஃபோன் ஐடியாவுக்கு ப்ரைஸ் டார்கெட் 22 per share சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து வோடஃபோன் ஐடியாவோட பெட்டிஷனை ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ நாளைக்கு AGR டியூஸ் அந்த வழக்கு பற்றின இது ரிசல்ட் வரும். ஸோ அதில் ஏதாவது இவங்களுக்கு ஃபேவராக இருந்ததுன்னா 22 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குன்னு சிட்டி சொல்கிறாங்க. ஜிலட்டின் இந்தியா ஃபைனல் டிவிடெண்டாக 45 per share கொடுக்கலான்னு முடிவெடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அவங்க
40th ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கில் ஷேர் ஹோல்டர்ஸ்குள்ள அப்ரூவல் வாங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி அப்ரூவல் வாங்கினாங்கன்னா பிட்வீன் டிசம்பர் 3 அண்ட் டிசம்பர் 25க்குள்ளே இந்த டிவிடெண்ட் தரப்படும் சொல்லியிருக்காங்க ஜிலட்டின் இந்தியா. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் ஏஜிஎம் மீட்டிங் இன்றைக்கி ஆஃப்டர்நூன் 2 o'clock ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நான் 3:30 வரையிலான நிலவரத்தை மட்டும் தான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் என்னென்ன ஹைலைட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, போனஸ் சொல்லியிருக்காங்க 1:1 போனஸ். ஸோ அதுக்கான முடிவு செப்டம்பர் 5 எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஜியோ வந்து இப்போ வேர்ல்ட் லார்ஜஸ்ட் மொபைல் டேட்டா கம்பெனியாக இருக்குது வித் 490 மில்லியன் சொல்லியிருக்காங்க. ஜியோஸ் நெட்வொர்க் இது வரைக்கும் 8% ஆஃப் குளோபல் மொபைல் டிராஃபிக்கில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏஐ நேட்டிவ் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அவங்களோட ரிலேஷன் பிஸ்னஸ்க்காக. அண்ட் தென் எய்ம் டு பிரிங் பெனிஃபிட்ஸ் டு எவ்ரி இந்தியனுக்கும் ஏஐயோட பெனிஃபிட்ஸை கொண்டு வந்து சேர்க்குறது அவங்க நோக்கம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டூல்ஸ் அக்ராஸ் ஏஐ கால்டு ஜியோ பிரெயின். அந்த ஜியோ பிரெயின் அவங்க கம்பெனியில் ஆப்ரேட்டிங் கம்பெனிஸ் ரிலையன்ஸ் ஆப்ரேட்டிங் கம்பெனிஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஜியோ யூசர்ஸ் வந்து 100 GB ஆஃப் ஃப்ரீ க்ளவுட் ஸ்டோரேஜ் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த தீபாவளியை முன்னிட்டு. ஸோ அது மூலமாக அவங்க ஸ்டோர் அசஸ் ஃபோட்டோ வீடியோஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லா டிஜிட்டல் கண்டென்ட் டேட்டா எல்லாத்தையும் 100 GBக்கு ஃப்ரீ க்ளவுட் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஜியோ டிவி ஓஎஸ், ஹலோ ஜியோ, ஜியோ ஃபோன் கால் A1 இதுமாரி நிறையா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அவங்களோட ஜியோவில். அண்ட் தென் ஜியோவோட டார்கெட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவர் ரெவன்யூ வந்து டபுளாக ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எபிடாவும் டபுளாக ஆகும் ஃபார் த நெக்ஸ்ட் 3 to 4 இயர்ஸ்க்குள்ளே நாங்கள் டபுளாக ஆக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரிலையன்ஸ் ஜியோ. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து எய்ம் பண்ணுறாங்க வேர்ல்டு 30 பிக்கஸ்ட் கம்பெனிஸ்குள்ளே வர்றது தான் அவங்க எய்ம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்டகிரேட்டட் கார்பன் ஃபைபர் பிளான்ட் அவங்க பில்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ப்ராசஸ் போயிட்டுருக்கு. மல்டி ஜிவி எலக்ட்ரோலைசஸ் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி ரெடி ஆகிடும் 2026க்குள்ளே நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் ஏஜிஎம் மீட்டிங்கில். ஸோ தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.